19வது இரவு தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மார்க்கத்தினுடைய அறிவையும் கல்வியையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய மஜ்லிஸாக இந்த சபையை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இப்ப நாம தொடர்ந்து நபிமார்களினுடைய வரலாற்று தொடரிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதை தொடர்ந்து ஷீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு அடுத்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம். நேற்றைய தினம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படியெல்லாம் மக்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார்கள், அழைப்பை கொடுக்கும் பொழுது அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கள் 3 விதமான காரணங்களை சொன்னதும், உங்களை பின்பற்றுபவர்கள் ஏழையாகத்தான் இருக்கிறார்கள், எங்களை போன்ற மனிதர்களை தான் ரசூலாக அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டுமா, எனவே நீங்கள் பொய்யர்கள் என்பதாக மக்கள் புறத்திலிருந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருந்ததை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்ப உங்களை பின்பற்றுபவர்கள் ஏழை என்று சொன்னால், எல்லா நபிமார்களினுடைய வரலாற்றிலேயும் முதலில் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏழையாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தோம். அப்ப ஏழ்மை என்பது ஒரு பெரிய நிஅமத் என்பதையும் நேற்றைய தினம் சிந்தனையில் வைத்துக்கொண்டு, அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் மக்களுக்கு தொடர்ந்து அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. லா தஅபுதுல் அஸ்னாம், நீங்க சிலைகளை வணங்காதீங்க, படைப்பினங்களை வணங்காதீர்கள், அவைகளுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, தொடர்ந்து அழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டம் வேகமா வந்து காலு யா நூஹ் அது ஜாதல்த ஜிதாலனா அது அக்ஸர்த ஜிதாலனா, நீங்க ரொம்ப அதிகமாக தர்க்கம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப நாங்க ஏத்துக்கிறலைனா அல்லாஹ்வினுடைய வேதனை வந்துரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, வேதனைகளை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். வேதனை வரட்டும் பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் எப்பொழுது வேதனை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் நிச்சயம் அவன் தந்தே தீருவான். அப்படி வந்த பிறகு உங்களால் வேதனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எனவே நீங்கள் இப்பொழுதே அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் எச்சரிக்கையாக ஒரு பதிவு செய்கிறாங்க. ஆல இன்னமா யஅதிக்கும் பிஹில்லா, இன்ஷா அல்லாஹ் தான் நாடிய போது உங்களுக்கு வேதனையை தந்து விடுவான். இன்ஷா வமா அன்தும் பிமுஅஜிஸீன், அப்படி வேதனை வந்துவிட்டால் அந்த வேதனையிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. வலா யன்ஃபஅக்கும் நுஸ்ஹி இன் அரத்து இன் கான அல்லாஹு யுரீது அன் யுஃபியக்கும், அல்லாஹ் உங்களை திருந்தக்கூடாதுன்னு எழுதி வச்சிட்டா நான் செய்த உபதேசங்கள் நல்ல உரைகள் உங்களுக்கு எடுபடாது. என்னங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க பாருங்க, இன் கான அல்லாஹு யுரீது வலா யன்ஃபஅக்கும் நுஸ்ஹி, எனது உபதேசம் உங்களுக்கு பலன் தராது. இன் கான அல்லாஹு யுரீது அன் யுஃபியக்கும், உங்களை வழிகேட்டிலே ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நான் செய்த என்னதான் உபதேசம் செய்தாலும் உங்களுக்கு பயன் தராது. அடுத்து சொல்றாங்க, வரப்புக்கும் வயிலைஹி துர்ஜஊன், அவன்தான் உங்களுடைய இரட்சகனாக இருக்கிறான், அவன் பக்கமே நீங்கள் மீளப் போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் உடனே அடுத்து சொல்லுகிறான், அம் யகூலூன இஃப்தரா குல் இன் இஃப்தரைதுஹு ஃபஅலைய இஜ்ராமி, நபியே நீங்கள் கூறுவீராக, உங்கள் மீது நீங்கள் ரசூல் என்று சொல்லியும் அவர்கள் ஏற்க மறுப்பது, நீங்க என்ன அவர்களின் மீது இட்டுக்கட்டுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் உண்மையான ரசூல், நீங்கள் யாரின் மீதும் இட்டுக்கட்டவில்லை, எந்த பொய்யும் நீங்கள் சொல்லவில்லை, நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள். எனவே இப்படி சொல்லுங்கள், ஃபஅலைய இஜ்ராமி, நான் இட்டுக்கட்டினா அதனுடைய குற்றம் என் மீது, வஅன பரீஉம் மிம்மா துஜ்ரிமூன், நீங்க இட்டுக்கட்டக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டும் நான் நீங்கி இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு எவ்வளவுதான் கூட்டங்களுக்கு அறிவிப்பு செய்தானோ
ஏற்றுக்கொண்டதை போல தெரியவில்லை. உடனே அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவர்கள் ஏற்றுக்கொள்வதை போல தெரியவில்லை. இப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்னஇல் ஃபுல்க் பிஅயுனினா, என் கண்ணுக்கு முன்னாடி நீ ஒரு கப்பலை கட்டுங்கள். வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வவஹ்யினா வலா துகாதிபினி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன். கப்பலை கட்டுங்க, நீங்க யார் யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி என்னிடத்தில் நீங்கள் பேச வேண்டாம், நிச்சயமாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்களை பத்தி நீங்க ரெக்யூஸ்ட்லாம் வைக்காதீங்க, அவங்க நிச்சயமாக அழிக்கப்படுவார்கள் அப்படின்ற உடனே வயஸ்நாள் ஃபுல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது தண்ணி இல்லாத, கற்பனை கூட பண்ண முடியாத, தண்ணிக்கு கற்பனை பண்ண முடியாத இடத்துல ஒரு கப்பல் ஒன்றை கட்டுகிறார்கள். பின்னாடி விரிவுரையில வரும். வயஸ்நாள் ஃபுல் வகுல்லமா மர்ர அலைஹி மலஉம் மின் ஸஹிரு மின், எப்பொழுதெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தண்ணியே இல்லாத இடத்துல கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டங்கள் கப்பலை கடந்து போகும் பொழுதெல்லாம் கிண்டல் செய்வார்கள். ஸஹிரு மின். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இப்ப நீங்க எங்களை கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃபைன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன், ஒரு நேரத்துல நாங்க உங்களை நீங்க செய்யறது மாதிரியே கிண்டல் செய்வோம். ஃபைன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன் என்பதாக அந்த இடத்துல ஃபஸௌஃப தஅலமூன மை யஅதீஹி, நீங்கள் வெகு சீக்கிரம் அறிந்து கொள்ளுவீர்கள் என்பதாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறான். மிக தெளிவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மக்களிடத்தில் என்ன பேசினார்கள் என்பதையும் பேசுகிறான். இந்த இடத்துல நிறைய விஷயங்களை விளக்கி காட்டுறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்று தெரிந்துமே ஏன் நபிமார்களை அல்லாஹ் அந்த பக்கம் அனுப்ப வேண்டும்? என்னங்க, ஒரு வீட்டுக்குள்ள போகவே முடியாதுன்னு வழி இருக்கும் பொழுது எப்படி அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? அப்ப நமக்கு கேள்வி எழுதா இல்லையா? இன்னொரு இடத்துல முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், சும்மும் புக்குமுன் உம்மியுன் ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் குருடர்கள், செவிடர்கள், ஊமையர்கள், அவர்களுடைய உள்ளம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது, அவர்கள் மீண்டு வரவே மாட்டார்கள். அப்ப எதற்காக வேண்டி அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மக்களின் பக்கம் அழைப்பு கொடுக்க சொல்லுகிறான் என்று சொன்னால், அவர்களுடைய இறுதி நிலையை அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கிறான். இறுதி நிலை இப்படித்தான் இருக்கும். பொதுவாக மனிதர்களுக்கு உள்ளத்துல இரண்டு விதமான நிலைகளை அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தினுடைய பாவமான காரியங்களும் அவனுடைய உள்ளத்தில் வரும், இரையச்சம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அவனுடைய உள்ளத்தில் வரும். யார் எதை தேர்வு செய்து கொள்கிறார் என்ற தேர்வு செய்யும் உரிமையை அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். இது கலாக்கதிற்கு சம்பந்தப்பட்டதல்ல, விதியுடைய சம்பந்தப்பட்டதல்ல. ஒரு விஷயத்தை நீ தேர்வு செய்வதை பொறுத்துதான் அது நல்லதாக மாறுகிறதா அல்லது தீயதாக மாறுகிறதா என்று அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஆனா தேர்வு செய்த பிறகு ஏற்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அதுதான் கலாக்கதிர். நீ எதை தேர்வு செய்திருப்பாய் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அதை எழுதப்பட்டிருக்கிறது. அதை கவனித்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க, ஏன்னா இவங்க அதை தேர்வு செய்யவில்லை என்று சொல்லுகிறான். அப்ப மனிதன் எந்த விஷயத்தை, ஒருவனுக்கு ரிஸ்க்ல ஹலாலாக வர வேண்டும் என்பதையும் எழுதி வைத்திருக்கிறான், ஹராமான வழியில் வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பள்ளி வழியா போய்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய ஒரு பெரிய சுமைய கையில வச்சிருக்கிறாங்க. ஒரு வேலையாள் வந்து கேட்கிறான், யா அலி, எனக்கு கொஞ்சம் வேலை வேணும், அந்த சுமையை கொடுங்க, நான் தூக்கிக்கிட்டு வர்றேன். அலி ரலியல்லாஹு அவன் கையில ஒப்படைச்சிட்டாங்க. அந்த சுமையை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். அலி ரலியல்லாஹு முன்னாடி போறாங்க. போற வழியிலே அந்த பொதிக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்றான். பார்த்தா 2 வெள்ளி நாணயங்கள் உள்ள இருக்கு. அலி ரலியல்லாஹு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு மஸ்ஜிதுக்கு தொழ போகிறாங்க. நீ இந்த இடத்துல இருப்பா, தொழுதுட்டு வந்துடலாம் என்று சொல்ல அலி ரலியல்லாஹு போறாங்க. அந்த பொதி அப்படியே இருக்கிறது. இவன் என்ன செஞ்சான், அந்த வெள்ளி நாணயத்தை தூக்கிக்கிட்டு போயிட்டான். தொழுது முடித்த பிறகு அலி ரலியல்லாஹு பார்க்கறாங்க, ஆளு இல்ல, வெறும் பொதி மட்டும் இருக்கிறது. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொல்றாங்க,
நானே அவனுக்கு அந்த வெள்ளி நாணயத்தை ஹலாலான வழியில் கொடுக்கலாம் என்று நினைத்திருக்க அவன் தன் ஹராமான வழியை தேர்வு செய்து கொண்டான் என்பதா சொல்றாங்க. ஒருவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு அவன் அல்லாஹ் நிர்ணயித்த வழியில் தான் வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது மனிதன் தன்னுடைய தேர்வு செய்வதின் மூலமாக மாற்றி அமைத்துக் கொள்கிறான். அப்ப முதல் கட்டமாக நபிமார்களை அல்லாஹ் மக்களின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி சொல்லும் பொழுது மக்களினுடைய இறுதி நிலையை கவனித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுகிறான். இரண்டாவது மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால் அந்நாதிரா, பொதுவாக நபிமார்கள் எப்பொழுதுமே ஆதாரங்களை வைத்து மக்களை அழைப்பாங்க. சூரியன் சந்திரன் இருக்கிறது, அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூதுட்ட அழைப்பு கொடுக்கும் பொழுது இது போன்ற ஆதாரங்களை காட்டுறாங்க. அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் அதாஹுல்லாஹுல் முல்க். மிகப்பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்ட நம்ரூதிடத்தில் இப்ராஹிம் பேசியதை நீ நினைத்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய ரப்பு இருக்கிறானே, ஒருவருக்கு உயிரை கொடுக்கிறான், ஒருவரை இறக்கச் செய்கிறான். நம்ரூத் என்ன செஞ்சானா, நானும் உயிரை கொடுக்கிறேன் பாப்பமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜெயில் கைதியை வர வச்சானா. ஒருத்தவனை சொன்னா, இவனுக்கு நாளைக்கு மரண தண்டனை, நீ போ வெளியே போய் உரிமை ஆயிட்ட, இனிமே நீ ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே போ. இவனுக்கு மரண தண்டனை இல்லை, உடனே காவலாளியை சொல்றான், இவனுக்கு மரண தண்டனையை கொடுங்க. பாத்தீங்களா, நான் இறக்க போறவர்களை உயிர்ப்பித்து விட்டேன், என்னங்க நன்றாக இருப்பவர்களுக்கு இறக்கும் கட்டளையை கொடுத்து விட்டேன், நானும் ரப்பு தான் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்து சொல்றாங்க, அதில்லதி ஷம்ஸ், சூரியனை அல்லாஹ் கிழக்கு திசையிலிருந்து வரவேற்கிறான், நீ மேற்கு திசையின் பக்கம் சூரியனை மாற்றமான திசையின் பக்கம் உதிக்கச் செய், மேற்கு திசையின் பக்கம் சூரியனை மறைக்கச் செய் என்று சொல்லும் பொழுது ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த நம்ரூத் அமைதியாக போனால், செய்ய முடியல. அப்ப எல்லா நபிமார்களும் மக்களை நேரான வழியின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆதாரங்களை வைத்து என்ன செய்வாங்க, மக்களை அழைப்பை கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய மூதாதையர்கள் செய்த தங்களுடைய குலங்கோத்திரத்தினுடைய வளமைகளை காமித்து பிடிவாதமான நிலையில் இருப்பார்கள் என்பதாக வரலாற்றில் இரண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. மூன்றாவது படிப்பினை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலினுடைய அளவு எவ்வளவு என்பதை கிதாபுகள்ல சொல்லி காமிக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சில ரிவாயத்துக்களை இப்படியும் வரும், அவங்க கிண்டல் செய்து கொண்டே இருந்தாங்க. பொதுவாக ஒரு நபியோ அல்லது ஒரு நபரோ, மதிப்பிற்குரிய நபர் ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலை பிடிக்காத நபர்கள் என்ன செய்வாங்க, அதை எப்படியாவது கலங்கப்படுத்தணும், அதை அசிங்கப்படுத்த வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்ற சிந்தனையும் பலருக்கு வருவதுண்டு. இப்ப என்ன செய்யறாங்க இந்த மக்கள், இவர் என்ன கப்பலை கட்டிக்கிட்டு இருக்காரா? சில ரிவாயாத்து இஸ்ரேலியாவுடைய ரிவாயத்துக்கள் இப்படியும் வரும். அந்த ஊர் மக்கள்ல சில பேர் என்ன செஞ்சா, இரவோடு இரவாக வந்து அந்த கப்பல்ல மலத்தை கழித்து விட்டான். என்னங்க, மலத்தை கழிச்சிட்டான். இன்னும் சில பேர் சாறை சாறையா கூட்டம் கூட்டமாக வந்து மலம் கழித்து கொண்டே இருக்கிறாங்க, அந்த கப்பலை அசிங்கமாக்கி விடுகிறார்கள் என்றும் வருகிறது. இப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை தருகிறார்களே என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு நோய் ஒன்று பரவ ஆரம்பிக்கிறது. நோய், கடுமையான நோய் பரவ ஆரம்பிக்கிறது. உடல் முழுவதும் அரிப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கான், அரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தான் அதற்குரிய தீர்வை தெரியாமல் மக்கள், நிவாரணம் தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள். என்னங்க, எங்கேயாவது ஷிஃபா கிடைக்காதா? மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது, அதற்குரிய நிவாரணம் கிடைக்கல. என்னங்க, இந்த நேரத்தில் நான் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, மலத்தை கழித்து கொண்டிருக்கும் பொழுது யதார்த்தமாக கப்பல்ல இருந்து மலத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு அரிப்பு எல்லாம் நீங்கி அவருடைய மேனி புது மேனியாக மாறி சுத்தமா கிளீனா ஷிஃபா அவருக்கு முழுமையாக கிடைத்திருக்கு, நன்றாக இருக்கிறார். ஊர் மக்களுக்குள்ள வந்து பார்க்கிறாரு, எல்லாரும் அரிப்புல இருக்கிற, அரிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவர் மட்டும் அமைதியா இருக்கிறாரு. காரணம் கேட்கிறாங்க, என்னாச்சு சொல்லு. உடனே சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். மறுபடியும் கேட்கிறாங்க, என்னாச்சு என்று சொல்ல அவர் தன்னுடைய ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பொதுவாக
ஒருத்தருட்ட ஒரு ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா இவர் எப்படி போய் சொல்லுவாரு? இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இது ரகசியம், யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு வருவார். அதே மாதிரி இவர் சொல்றாரு, நான் உள்ளுக்குள்ள விழுந்ததை யார்கிட்டையும் சொல்லிடாத. என்னங்க, இப்படியாக ஊர் முழுவதும் இந்த செய்தி பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பித்தவுடன் ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டான். இன்னைக்கு அது பெரிய நோய் நிவாரணியாக மாற்றப்பட்டிருக்கு. பாருங்க, அல்லாஹ் எதை ஷிஃபாவாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு 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 நோயை ஷிஃபா செய்வதற்குரிய மருந்தை தன் கைவசம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கல்லையும் ஷிஃபா தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் மாற்ற முடியும். ஒரு இலையை ஷிஃபா தரக்கூடியதாக அல்லாஹ் மாற்ற முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு சமயத்துல கடுமையான வயிற்று வலி. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என் நோயை நிவாரணத்தை நீக்கு, கடுமையான வயிற்று வலியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நேராக இந்த இடத்திற்கு சென்று ஒரு செடியை பிடிச்சு சாப்பிடு அப்படின்ன உடனே அந்த செடியுடைய இலைகளை சாப்பிடுறாங்க. வயிற்று வலி சரியாகிறது. இரண்டாவது நாள் மீண்டும் வயிற்று வலி வருகிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு விட்டார்கள். நேராக அந்த செடியிடத்தில் போய் செடியுடைய இலைகளை சாப்பிடுகிறார்கள். வயிற்று வலி இன்னும் அதிகமாகிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, முதல் தடவை தவக்குள் நம்பிக்கை என் மீது வைத்த நிலையில் நீ கேட்டாய், இப்பொழுது உன்னுடைய நம்பிக்கை அந்த செடியின் மீது சென்று விட்டது. எனவே வயிற்றினுடைய நோய் அதிகமாகி போனது. அல்லாஹ் தான் நாடிய இடத்தில் ஷிஃபாவை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? தேடி போனா ஷிஃபா அதுல இருக்கும் பொழுது ஊர் மக்கள் முழுவதும் போய் தன்னுடைய உடல்ல அள்ளி மாறி தேய்த்து கொள்ளுகிறார்கள். முழு உடலும் சுத்தமாக மாறுகிறது. அதற்கப்புறம் அந்த டிமாண்டான மருந்து கிடைக்கவே மாட்டேங்குது. என்னங்க, கப்பலை முழுவதுமாக சுத்தம் செய்து விட்டார்கள் என்பதாக சில இஸ்ரேலி ரிவாயத்துக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரிவாயத்தை பற்றிய உண்மை நிலை ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம். ஷரியத்தினுடைய சட்டங்கள்ல இஸ்ரேலி ரிவாயத்தினுடைய நிலைமை என்ன என்று உங்களுக்கு நாம் முன்னராகவே சொல்லி இருக்கிறேன். சரி, இப்ப அடுத்து இந்த கப்பலினுடைய அளவு என்ன என்பதாக நாம பார்க்கும்போது, ஏன்னா உலகத்திலேயே முதலில் கட்டப்பட்ட கப்பல் தான் இந்த கப்பல். என்னங்க, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், அவ்வளவு பெரிய வெயிட்ட நீ தண்ணீர போட்டாலும் மிதக்கிறது. அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அப்ப தண்ணீரை இடன்பாடு இல்லாத ஒரு இடத்திலிருந்து நூஹ் நபிக்கு கப்பல் கட்டுவதற்கு அல்லாஹ்வின் கட்டளை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலிலே பெரும்பிய பலகையை கொண்டு வந்து இரண்டு பக்கம் ஓரமாக தாழ்வான பகுதியில் இருந்து மேலே தார் பூசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதே போன்று தார் பூசப்பட்டு கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கப்பலினுடைய அளவு எவ்வளவு என்பதாக பல இஸ்ரேலி முன் வேதங்களில் உள்ள கதைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றாங்க. அதுல முதலாவது என்ன சொல்றாங்க? 1650 அடி நீளமும் 600 அடி அகலமும் இருக்கிறது என்பதாக ஒரு சாரார் சொல்றாங்க, முதல் கப்பல். அப்ப இரண்டாவது கூட்டம் சொல்லுகிறது 80 முழம் நீளம். ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த கப்பல் 80 முழம் நீளம், அதற்கேற்றார் போல அகலம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது 300 அடி நீளம் 50 அடி அகலம். இன்னொரு கூட்டம் 600 அடி நீளம் 300 அடி அகலம். எதுவோ, ஆனால் ஒரு நடுநிலையான கப்பல் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நம்முடைய முஃபஸ்ஸிரீன்களும் கிதாபினுடைய தப்சீருடைய விரிவுரையாளர்கள் அதிகமான கருத்து என்னவென்றால், 80 அடி நீளம் ஒரு நடுநிலையான கப்பல், நீளம் அகலம். ஆனா இந்த கப்பலை கட்டியது 3 அடுக்குகளாக கட்டி இருக்கிறாங்க. ஒவ்வொரு அடுக்கினுடைய இடைவெளியும் 10 அடி நீளம் என்பதாக கிதாபுகளில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நீளம் அகலத்தை பற்றி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அடுக்கு இருக்கு பார்த்தீங்களா, 3 ஃப்ளோர், இந்த 3 அடுக்குகளை உறுதியான ரிவாயத்துக்களான ஹதீஸ்களில் நமக்கு காண கிடைக்கிறது. ஆக ஒரு கப்பலை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டி முடித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கட்டளை கிணங்க உலகத்தில் அப்பொழுது உள்ள எல்லா படைப்பினங்களையும் ஜோடி ஜோடியாக நீங்கள் அந்த கப்பலில் ஏற்றுங்கள் என்பதாக கட்டளையிடுறாங்க. கப்பலை ஏற்றுங்க. அதுல முதலில் ஏற்றப்பட்டது பறவை இனத்தை ஏற்றி இருக்கிறார்கள். இரண்டாவது ஏற்றப்பட்டது விலங்கினங்கள் ஏற்றப்பட்டது. இப்ப இன்னொன்னு பார்க்கணும், ஆடு ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஓனாய் ஏறுது. என்னங்க, இரண்டும் ஒன்றோட ஒன்று தீனியாக எல்லாம் வைத்திருக்கிறான். ஆடு ஏறுது, புலியும் ஏறுது.
இப்படியாக ஏறுவதற்குரிய காரணத்தை கிதாபுகள்ல எழுதுறாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் மற்றொன்றின் மீது சாப்பிடப்படுவதை ஹராமாக்கி வைத்திருந்தான், தடுத்து வைத்திருந்தான். ஏன்னா இப்பொழுது பூமியை அல்லாஹ் டோட்டலாக வாஷ் அவுட் செய்து புது சஞ்சாலத்தை ஆரம்பம் செய்ய போகிறான். இப்பொழுது ஏறக்கூடிய ஜோடிகளில் இருந்துதான் அடுத்த பூமியினுடைய மறுசுழற்சி ஆரம்பமாக போகிறது என்பதற்காக எல்லா வஸ்துக்களிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியை அல்லாஹ் தனித்தனி அடுக்குகளின் மூலமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்தந்த இடத்தில் தனியாக ரூமுகளை அமைத்து அடுக்கி வைத்திருந்தார்கள். கடைசியாக மேல் மட்டத்தில் தான் மனிதர்களை ஏற்றினார்கள். மனிதர்களை ஏற்றுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ரிவாயத்தின்படி அந்த இடத்தில் ஏறியவர்கள்ல 72 நபர்கள் மட்டுமே இருந்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கிறனும், இந்த 72 நபர்களும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்று ஈமான் கொண்டவர்கள்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் கணவன் மனைவி, கணவன் வந்ததுனால மனைவி வந்திருப்பாங்க. சரியான ரிவாயத்தின்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான முறையில் ஈமான் கொண்டிருந்தது 20 நபர்கள் தான் என்பதாக வருது. ஆக மொத்தத்துல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனிதர்களை மேலடுக்கில் ஏற்றினார்கள். குடும்பம் குடும்பமாக அந்த இடத்துல ஏற்றப்பட்டது என்பதாக ரிவாயத்துக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஆக மொத்தம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாட்களில் அந்த ரிவாயத்துக்கள் வருது, சுமார் 40 வருடங்கள் இந்த கப்பலை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டினார்கள் என்பதாக ரிவாயத்துக்கள் வருகிறது. அடுத்ததாக இந்த மேற்கூறப்பட்ட இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு இன்னொரு படிப்பினை, மிக முக்கியமான படிப்பினை இருக்கிறது என்பதாக கிதாபுல எழுதுறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய உபதேசம் எப்பொழுது பலனளிக்கும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்துல 5 விதமான தன்மைகள் இருக்கணும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்வு கொடுக்கப்பட்டும் நபியின் 900 வருடம் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்தும் கூட அவர்களை நம்பியது எத்தனை பேருங்க? வெறும் 20 பேர் முழுமையான முறையில் ஈமான் கொண்டவங்க. அதுல 75 பேர் குடும்ப சூழ்நிலையினால வந்தவங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சொல்ல போனா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 4 மகன்கள் இருக்கிறாங்க. யாம், ஹாம், யாஃபித், ஷாம். இந்த 4 பேர்ல ஷாம், யாஃபித், ஹாம் 3 பேர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹாம் என்ற மகன் 4ஆம் கப்பல்ல ஏற மாட்டேன்ட்டாப்ல. இந்த 3 பேரையும் பெற்ற தாய் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. 2வது திருமணத்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்க. அந்த மனைவி கப்பலில் ஏற மறுத்தாள். இப்ப நாம நினைக்கணும், நபிமார்களினுடைய பிள்ளைகளாக இருந்தாலுமே கூட அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்களா, அவர்கள் சாலிஹீன்களாக இருப்பார்களா என்பது கேள்விக்குறி. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். அல்லாஹ் யாருக்கு ஈமானினுடைய நசீபை தருகிறானோ அவர்தான் ஜெயசீலர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப குலத்தின் அடிப்படையிலோ, கோத்திரத்தின் அடிப்படையிலோ, குடும்பத்தின் அடிப்படையிலேயோ நாம் ஒரு நபரை பற்றிய தீர்மானம் என்பது கூடாது. அல்லாஹ் நபிமா வெள்ளப்பிரளயம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா புனை லா யர்கப் மஅனா வலா தக்கும் மஅல் காஃபிரீன். நீ எங்களோட கப்பல்ல ஏறிரு, மாட்டிக்கிறாத என்று சொல்லும் பொழுது அந்த மகன் சொல்றாராம், கால சஆவி இலா ஜபலி யாசிமுனி. நான் பெரிய மலை மேல ஏறிக்கிருவேன், அந்த மலை என்ன காப்பாத்திரும் அப்படின்னா. உடனே அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க, யா அல்லாஹ் இன்னஹு மின் அஹ்லி, அவன் என் பிள்ளை யா அல்லாஹ், நீ வாக்குறுதி கொடுத்தீல உன்னையும் உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாய் அல்லவா, என் பிள்ளையை எப்படியாவது உன்னுடைய வேதனையிலிருந்து காப்பாத்திரியா அல்லாஹ் அப்படின்னு துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். ஒருத்தன் உன் பிள்ளை உன்னுடைய குடும்பம் என்று சொன்னால் அவன் உன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் மட்டுமே உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். உன் பிள்ளையாக இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை அவன் கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப பெற்றோர்களாகிய நாம நம்ம பிள்ளை ஒரு பெரிய சேட்டையாக ஒரு நேரத்திலே நம்முடைய உபதேசத்தை சொல்ல கேட்கதை மறுத்துவிட்டு ஒரு காலத்தில் மிகப்பெரிய சமுதாயத்தால் எரியப்படக்கூடிய தருதலைகளாக மாறும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் அடையக்கூடிய துக்கமும் கவலைகளும் எந்த பிரயோஜனத்தையும் தரப்போவதில்லை.
அதற்காக வேண்டிதான் சொல்றோம், குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே தர்பியத் செய்து வளர்க்கும் பொழுது பிற்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுறாங்க. ஒரு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய உபதேசங்கள் எடுபட வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே நாம் செய்யக்கூடிய தர்பியத்து தான் மாற்றிவிடும். அப்ப ஒருத்தவருக்கு 5 விதமான தன்மைகளின் மூலமாகத்தான் உபதேசம் எடுபடும். இல்லை என்றால் உள்ளத்தினுடைய கடுமையின் காரணமாக அவருடைய உள்ளம் பூட்டு போடப்பட்டதை போல இருக்கும் சொல்றாங்க. அதுல முதலாவது சொல்றாங்க அல் கல்புல் முஸ்தக்பில், உபதேசங்கள் செய்யும் பொழுது உள்ளத்திலிருந்து கேட்க வேண்டுமா. என்னங்க, நாம செய்யக்கூடிய உபதேசங்களை கேட்கும் பொழுது எந்த சிந்தனையில கேட்கணும்? வெறும் காது மட்டும் கேட்கக்கூடாது, கண்கள் மட்டும் பார்க்க கூடாது. உள்ளத்திலிருந்து நாம் உபதேசத்தை கேட்கும் பொழுது அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தருகிறான். என்னங்க, அபூஜஹலும் பெருமானாரை பார்த்தான், அபூபக்கரும் பெருமானாரை பார்த்தாங்க. 2 பேருடைய பார்வை வேறு வேறு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் உள்ளத்திலிருந்து பார்க்கிறார்கள். அபூஜஹல் ரசூலுல்லாஹை அப்துல்லாஹ்வின் மகனாக பார்க்கிறார். அப்ப அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குகிறான் என்று சொன்னால் உள்ளத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குகிறான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இரண்டாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் அல் அக்லுல் முன்ஃபத்திஹ், அறிவை திறந்து நாம் உபதேசம் கேட்கும் பொழுது அந்த உபதேசத்தை அல்லாஹ் பிரயோஜனத்தை அடைய செய்கிறான் அப்படின்றாங்க. மூன்றாவது காரணம் சொல்றாங்க அத்தவாது, உபதேசம் கேட்கும் பொழுது பணிவான முறையில கேட்கணும். தவாது, பணிவு என்பது அவரிடத்தில் இருக்க வேண்டும். சஹாபாக்கிட்ட இருந்த தனித்தன்மையே இதுதான். தனக்கு எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டாலும் அவங்ககிட்ட இருந்த பணிவு மாதிரி யார்கிட்டையுமே இருக்காது. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் மட்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் ஆட்சி இருந்துச்சுன்னா முழு உலகத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் ஆக்கி சென்று இருப்பார். உலகத்தினுடைய 2 பகுதிகள் ஆட்சிக்கு வந்து விட்டது, இன்னும் ஒரு கால் துண்டு மட்டும் இருந்துச்சு, 2 வருஷம் மட்டும் கையில இருந்தால் முழு உலகமும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யக்கூடிய உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணிவை பற்றி எழுதி காட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே தன்னுடைய பழைய ஆடை 25 ஒட்டுகள் இருக்குமா, அந்த ஆடைய இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒரு தடவை பார்த்து விட்டு வருவார்களாம். ஒரு நேரத்திலே ஆடு மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் என்று தன்னுடைய தந்தையால் தூக்கி எறியப்பட்ட உமர், அல்லாஹ் இன்றைக்கு ஒரு பெரிய பரப்பளவை ஆட்சிக்குட்பட்ட பகுதியை ஆளும் மன்னராக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறானே என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தவாது, பணிவு இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறார். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து யார் இத்தகில்லாஹ்னு சொன்னாங்களோ அவங்கள பார்த்து ரொம்ப பிரியப்படுவார்களாம். அல்லாஹ்வை பயந்து கொள் உமரே. அடிக்கடி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, லா ஹைர ஃபீக்கும் இல்லம் தகூலு லஹா, நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் உமரே என்று சொன்னீர்களே, இதை மட்டும் நீங்கள் சொல்லவில்லை என்றால் உங்களிடத்துல எந்த ஒரு நலவும் இல்லை. வலா ஹைர ஃபீனா இல்லம் யஸ்மஅஹா, நீங்க சொன்ன வார்த்தையை மட்டும் நாங்க கேட்கலைன்னா நம்மிடத்துல ஒருமே கிடையாது என்பதாக உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. என்னங்க, ஒரு பெரிய படை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, பெரிய படையோட தூசி பறக்க வருது பெரிய படை. ஒரு குடுகுடு கிளவி அந்த படையை தடுத்து நிற்பாட்டுகிறது. தன் கையில் இருந்த அந்த குச்சியை வச்சு தடுத்து நிற்பாட்டுகிறது. அந்த பாட்டி நிற்பாட்டியுடன் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படைக்கு சைக்கினை செய்கிறார்கள். முழு படையும் நின்று விடுகிறது. அந்த குடுகுடு கிளவி உபதேசம் செய்கிறது, யா அமீருல் முஃமினீன் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் தீர்ப்பு வழங்கும் விஷயத்தில் என்று சொல்லும் பொழுது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தலை குனிந்து அந்த பாட்டியினுடைய உபதேசத்தை கேட்கிறார்கள். அருகில் இருந்த யஅலா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாட்டியை பேசுவதற்கு முற்படுத்துகிறார்கள். யாரை பார்த்து நீங்கள் இத்தகில்லாஹ் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, யஅலா லா தகூல் ஹாதா, எதுவும் வாய் திறந்து பேசாத. அந்த பாட்டி யார் தெரியுமா? கது சமி அல்லாஹு கௌலஹா, யார் வாய் திறந்து பேசினா அல்லாஹ்வே கேட்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ஹவுலா பின்த் சாலபா தான் இந்த பெண்மணி. அல்லாஹ்வே கேட்கும் பொழுது இந்த உமர் கேட்காமல் நான் என்ன செய்வது, பேசாதே அமைதியாக உபதேசத்தை கேள் என்று
ஒரு அமீருல் முஃமினீன் சொல்லுகிறார்களேயானால் தவாது, பணிவு இருக்கும் இடத்தில் அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டே செல்லுகிறார். அப்ப உபதேசங்களை கேட்கும் பொழுது கல்பு திறந்த நிலையில் இருக்க வேண்டும். அத்தவாது, பணிவை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து 4வது காரணமாக எழுதுகிறாங்க, அர்-ரஹ்பத்து ஃபித் தக்யீர், உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஆசை உள்ளத்துல இருக்கணும். என்னுடைய அமல்கள்ல மாற்றம் இருக்கணும், என்னுடைய அமல்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். இன்று இருந்தவனை போல் நான் நாளை இருக்கக்கூடாது, இப்படியே என் வாழ்க்கை கணிந்து விடக்கூடாது என்ற உள்ளத்துல ஆர்வம் இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய உபதேசங்கள் அவருடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார். என்னங்க, அப்ப அடுத்த 5வது காரணமாக எழுதுறாங்க, அல் இக்லாஸு லில்லாஹ், கேட்கக்கூடிய உபதேசங்களை அல்லாஹ்வுக்கென்று கேட்பது. என்னங்க, இந்த மஜ்லிஸ்ல எனக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா நான் நாளை போய் இன்னொரு இடத்துல மற்றவங்கள்ட்ட நான் சொல்லி எனக்கு நான் பெருமை காட்டுக் கொள்ளுவேன். மற்றவர்களிடத்தில் நான் பேசி எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும் என்று நான் காட்டிக் கொள்வதற்காக வேண்டிய உபதேசங்களை கேட்கின்றேன் என்ற நோக்கத்தில் கேட்க கூடாது. அல்-இக்லாஸு லில்லாஹ், இந்த உபதேசங்களை கேட்டு நான் அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம கேட்கும் பொழுது அந்த விஷயங்கள் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது, பசுமரத்த ஆணியை போல. என்னங்க, அப்ப 5 விதமான காரணங்கள். 1வது காரணத்தை கிதாபுல எழுதுறாங்க, அல் கல்புல் முஸ்தக்பில், எதிர்பார்க்கக்கூடிய தேட்டத்தோடு உள்ளத்திலிருந்து கேட்பது. 2வது சொல்றாங்க அல் அக்லுல் முன்ஃபத்திஹ், திறந்த அறிவை நாம் உபதேசத்தை கேட்கும் போது செய்வது. 3வது அத்தவாது, பணிவு உள்ள நிலைமையில கேட்பது. 4வது அர்-ரஹ்பத்து ஃபித் தக்யீர், மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஆர்வத்துல உபதேசங்களை கேட்பது. 5வது சொல்றாங்க அல் இக்லாஸு லில்லாஹ், அல்லாஹ்விற்காக அமல் செய்யும் நோக்கத்தோடு நாம் கேட்கும் பொழுது இந்த உபதேசம் இவருக்கு பலனளிக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்கள் எல்லாம் தர்க்கம் செய்தார்களோ, 900 வருடங்கள் அழைப்பு கொடுத்தும் சொற்ப நபர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்குரிய மிக முக்கியமான 5 காரணங்கள் இந்த மக்களிடத்தில் இல்லை. எனவே நூஹ் நபியினுடைய உபதேசம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் இடம்பெறவில்லை. எனவே இந்த 5 காரணங்களை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லப்படக்கூடிய உபதேசத்தை சிந்தனையில் வைத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அடுத்து வெள்ளப்பிரளயம் எப்படி தண்ணீர் பெருக்கெடுத்து வர ஆரம்பிக்கிறது, அதற்கு பிறகு எத்தனை நாட்கள் படைப்பினங்கள் உள்ளே இருக்கிறது, எந்த மலையின் பக்கம் இந்த கப்பல் ஒதுங்கியது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளை பார்க்கலாம். எதை சொன்னோம்